துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்போதுமே சரி துளாராசி ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரே ராசினா துளாராசி மட்டும் தாங்க நம்ம சொல்ல முடியும். கடுமையா உழைப்பாங்க. உழைப்பாளிகள் எல்லாமே இந்த துளாராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் இவங்க ரெடி. எந்த வேலையும் சரி வேகமா போய் முடிக்குற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ராசியில சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அப்ப இவங்க என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி, ஏதாச்சும் ஒரு மனசுல ஒரு ஆசை ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அதான் சொல்லல, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரன். எப்படியாச்சும் இந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இதான் துலாத்துடைய குணமே. அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? திராசை கொடுத்துருக்காங்களா? அப்படி எப்படி இருக்கும்? பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. இதுலயுமே நியாயமா தர்மத்தோட ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரே ராசி துளாராசி மட்டும்தான். இதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. ஆட்சி பெற்ற சுக்கிரன்க வருஷத்துல 2 வாட்டி தான் ஒரு ஆட்சி பலம் ஆவார். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. பிளே டைம்ல கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கங்க. சொந்த வீட்டுல சுக்கிரன் வர்றாரு. வீடியோ விட்டுறவே கூடாது. வாழ்க்கையில மிகப்பெரிய யாரு ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணா, துளாராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் தான். அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியான ஒரு நேரம் வரப்போது. இதை விட்டுறாதீங்க. அதனாலதான் நம்ம பிளே டைம்ல இந்த பதிவை நம்ம பதிவு பண்றோம். சரி, சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி நல்லா பாக்கணும். சுக்கிரன் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆசை தானே. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, லைஃப்ல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? நான் எதுல போகணும் அதுல போகணும், இப்படி வருமானம் தேடணும், இப்படி சம்பாதிக்கணும் பண்ணணும், எல்லாமே ஆசை இருக்குல்ல. அந்த ஆசையை தூண்டுறது சுக்கிர பகவான் தான். எப்படி உங்க மனசுக்குள்ள போய் ஆசையை தூண்டி விடுறது சுக்கிரன். ஆடம்பரத்துக்கு சுக்கிரன், ஆசைக்கு சுக்கிரன், சொகுசுக்காரு சொகுசு பங்களாக்கு சுக்கிரன். கெட்டதை தூக்கி போடுங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. எல்லாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும். அப்ப எப்ப வேலை செய்யும் தெரியுமா? அது சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த திசை வருது, இந்த புத்தி வருது, இது நடக்கும், இதுல கவனமா இருக்கு ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய ஆயுளுக்காரர்கள், வெளிநாடு, வெளியூர், திடீர் யோகம் எல்லாத்துக்கும் அவர் தாங்க. 8ஆம் இடத்துல ரகசியம் இருக்குங்க. நல்ல ஒரு யோகமும் இருக்கு. கெட்டது மட்டும் 8ஆம் இடத்துல, நல்லதும் நிறைய இருக்கு. துளாராசியை பொறுத்தவரை கடன் இல்லாதாலே இல்லை. யாருடைய ஜாதகத்துல திசாபுதி சரியில்லையோ, கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா எடுக்கக்கூடிய முயற்சி தடப்பட்டுச்சா? இதெல்லாம் இருக்கணும், இருந்து இருக்கும். இப்ப ரீசெண்டா எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணாம கேட்ட பாருங்க துளாராசியை பொறுத்தவரை. சும்மா கேளுங்க. ஆமாம்பாங்க. மருத்துவமனைக்கு இந்த 2 மாசத்துல நீங்க அட்மிட் ஆனீங்களா? கால் அடிபட்டுச்சா? இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துச்சா? இல்ல உங்களோட காது, மூக்கு, தொண்டை, கண்ணு, இந்த ஓல் சூழ் இடம்லாம் ஒரு செலவு வந்துச்சா? இப்ப 2 மாசம் நான் சொல்றது இதெல்லாம் நடந்திருக்கணும். லாப வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்த்திருக்கணும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும். வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் இருந்திருக்காரு. மேலதிகாரிட்ட வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும். நான் வேலையை விட்டு நான் மாற போறேங்கிற சிந்தனைக்கு நீங்க போயிருப்பீங்க. யார் ஜாதக தசாபதி சரியில்லை இதுல கேட்டு பாருங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. தொழில் உத்தியோகத்துறை நஷ்டத்துக்கு ஒரு சில பேர் தரேன். இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. ஒரு சில பேருக்கு நல்லா டாப்ல கொண்டு போயிடுவாரு துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவங்க உழைப்பாளிகள் தெரியுங்களா? ஜாதகம் ஒரு சிலர் தசாபதியில சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் இங்க கண்டிப்பா இது நடந்திருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் பிளே டைம்ல கொடுத்தது துளாராசி தான். இப்ப முதல் பணம் என்னவா பண்ணுவார்? எடுத்தவன சுக்கிரன் 1ஆம் இடத்துல வந்தா நல்ல விஷயத்த கொண்டாடுற அர்த்தம். எத்தனை பேருக்கு திருமணத்தை தடை இருந்துச்சு? இப்ப பாருங்க, திருமணத்தை நிறைய திருமணம் பண்றதே துளாராசிகராக இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும், இருக்கும். கல்யாணம் நடக்காத அனைவருக்குமே கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை இருக்கு. 2வது கல்யாணம் பண்ணணும், இல்ல முதல் திருமணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் சரி திருமண யோகம். இதை நம்ம எழுதியே கொடுத்துடலாம். திருமணம் நடந்தே தீரும். 100க்கு 100% பிடிச்ச பெண்ணை நீங்க திருமணம் பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இப்ப எடுத்து பாருங்க. துளாராசிக்கு சூப்பரான குழந்தை, நல்ல யோகமான குழந்தை இப்ப கிடைக்க போது பார்த்துக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை.
சுக்கிரன் ஆட்சியை வந்து என்ன ஆகும்? ஆசை தூண்டி விடுறதால குழந்தை பாய்க்கிறதுக்கு தடை இல்லைங்கிற. திருமணமும் குழந்தையும் சூப்பரா இருக்கும். வீட்டுல சுபகாரியம் எதுவும் நடக்க போது. வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போது. இப்ப பாத்துக்குங்க, ஏதோ விசா பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஆர் வாங்கணும், இல்லை எனக்கு வெளிநாட்டில் ஏதாவது அங்கேயே படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா, எத்தனை பேர் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வேலை உத்தியோகத்தில் இப்போ எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் ஜாதக தசாபதி நடந்தா இப்போ நடக்கும் பாருங்க. துளாராசியை பொறுத்தவரை இப்போ கொஞ்சமாச்சும் ஒரு துளியாச்சும் நீங்க கடன் அடைப்பீங்க தெரியுமா? ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறப்ப, அதனால இங்க கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது. உங்க அப்பாவோட சொத்தா இருக்கணும் இல்லை அம்மாவோட சொத்தா இருக்கும், எந்த வழக்காவது இப்ப போட்டு பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் நீங்க வழக்க ஜெயிக்கணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? ஏதோ சொல்றீங்க. நல்லா பாருங்க, 11ஆம் வீட்டு சூரியன் சுக்கிரனோட இணைகிறார். அவர் 7ஆம் இடத்த வழக்கு சார்ந்த செவ்வாய் இடபூமியை பாக்குறப்ப அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி அவர் காட்டுறாரு. அப்ப இப்ப ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த வழக்கை மூவ் பண்ணா ஜெயிக்கலாமா? கண்டிப்பா ஜெயிக்கலாம். வீடு இடம் பூமி கட்டுறது பண்றது வழக்கு சார்ந்த ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவாக்கு. இங்கேயே வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும். அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் காத்திருக்கு ராஜா, பாத்துக்குங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கு. தனியார் இடத்துலயும் ஒரு தலைமை பொறுப்பு கூடிய நேரம் உங்களுக்கு பக்கவா இருக்கு. சொந்த வீட்டுல சுக்கிரன் அள்ளி வச்சு கொடுக்குறாரு யோகத்தை. துளாராசி இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய வெற்றி இருக்கு, பாத்துக்கங்க. பெருங்கொண்ட பண லாபம் செம்மையா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கூடாது. மெயினா பெண்களுக்கு வெற்றி பெறும். இப்ப எடுங்க லாட்ரி யுகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சுக்கிரனாவே லாட்ரிக்கு தான் அதிபதி தெரியுமா? மகாலட்சுமிம்பாங்க அவரை. கண்டிப்பா லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். துளாராசிக்கு எதுவுமே நான் கெட்டதே சொல்ல வரல. எல்லாமே நல்லா இருக்கு. யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க உழைப்பை போடுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திர நட்சத்திர பலன். சித்திரை பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் கூட நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல ஒரு கலகங்கள், ஒரு பிரச்சனை தடையை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு தடை தமிழ் இருந்திருக்கும். வேலை உத்தியத்திலேயோ ஏதாச்சும் ஒரு வருமானத்திலேயோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவில ஒரு தடை சந்திருப்பீங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த சித்திர நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். சித்திர நட்சத்திரம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம், ஒரு சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே பக்காவா இருக்கு. பாத்துங்க. ஆல்ரெடி நல்லது நடந்திருக்கும், இல்லைன்னா இனிமே நடக்க போகுது. இந்த சுக்கிர பேச்சுல பாத்துங்க. சித்திர நட்சத்திரம் எல்லாருமே சூப்பரா இருக்கு. கட்டிடத்துறை, நெருப்பு சார்ந்த துறை, வண்டி வாகனத்துறை, மருத்துவத்துறை எல்லாமே பட்டைய கிளப்புங்க. அடுத்து சுவாதீனத்துல பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். எதுல இருந்தாலும் நம்ம பெருசாதான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி எது பண்ணாலும் நம்ம பெருசா நம்ம சாதிக்கணும், நம்மளால சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்கள்ட்ட சுவாதியில பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இவங்க ஆசையுடைய ஆசைனா பெருசா நம்ம பெரிய லெவலுக்கு போன எண்ணம் தான் அதிகமா இருக்கும். இனிமே தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. ராகு பகவானே குரு நட்சத்திரத்துல போறதுனால எல்லாமே வெற்றியா வருதுங்க. ராகு பகவானே குரு நட்சத்திரத்துல போறதுனால ஆசைப்பட்ட விஷயம், திருமணம், வேலை, தொழில், திடீர் லாட்ரி யோகம், வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க. ஒரு பழைய பதவி போய் ஒரு புதிய பதவி பாருங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கணவன் ஒற்றுமை எல்லாமே இந்த சுவாதியில பிறகு சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது சுவாதி நட்சத்திரம் தான். இப்ப எல்லாமே சுவாதியில பிறந்தவங்க நல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்காவா இருக்கு, பாத்து. அடுத்து சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து பிறக்கணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம், 24 மணி நேரம் வேலை பார்க்க சொன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்சுட்டே இருப்பீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை ஒரு ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்துல நீ இருந்துகிட்டே இருப்பீங்க. விசாகத்துல பிறந்துட்டாரு எப்படி ஒரு தடுமாற்றம், ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற முடிவெடுக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க உங்களுடைய பழைய பதவி போய் புது பதவி வரும் பாருங்க. இப்ப இடமா, வீடா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா எல்லாமே இந்த விசாகத்துல பிறகு சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த இந்த விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அடையக்கூடிய நேரம்
பக்கவா இருக்கு. புதுசா தொழில் பண்றவங்க ஜாத பாத தசாபதிகள் கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.